இன்றைக்கி ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ட பன்னீர் காயின் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் பாப்பா செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. நாங்கள் செஞ்சு வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் பன்னீர் துருவி எடுத்துக்கணும். அது கூட சாப் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கூடவே பெப்பரும் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரொட்டி எடுத்துட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதை நல்லா மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு காயின்ஸ் பரோட்டா மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் சூடாக தோசைகள் இருக்கையில் எண்ணெய் அப்ளை பண்ணி 2 பக்கம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் நல்லா சுட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டான பன்னீர் காயின் பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் மைதா மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருந்தேன். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கேட்கும். அதனால நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருந்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் விடுற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க செம்ம ஹெல்த்தியானது.